வணக்கம். நேற்று நாடாளுமன்றத்தில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. அது சம்பந்தமாக தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிரடி முடிவெடுத்துள்ளார். அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். வழக்கம் போல் நேற்று நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது. அப்போது லோக்சபா நடவடிக்கைகளை பார்வையாளர் மாடத்தில் இருந்து மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென 2 பேர் லோக்சபா அரங்கிற்குள் மஞ்சள் நிற ஸ்ப்ரே அடித்தனர். அதோடு ஒருவர் லோக்சபா அரங்கிற்குள் குதித்து சபாநாயகர் இருக்கையை நோக்கி ஓடினார். இந்த சம்பவத்தால் அவையில் இருந்த எம்பிக்கள் பயந்து போயினர். அது மட்டுமில்லாமல் பாதுகாப்பு கருதி ஓட்டம் பிடித்தனர். இதையடுத்து பிற எம்பிக்கள் அவர்கள் 2 பேரையும் பிடித்து பாதுகாவலர்களிடம் ஒப்படைத்தனர். அது மட்டுமில்லாமல் நாடாளுமன்றத்திற்கு வெளியேவும் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் ஸ்ப்ரே அடித்து கோஷமிட்டனர். அவர்கள் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் தற்போது டெல்லி போலீசார் மற்றும் தீவிரவாத ஒழிப்பு படையை சேர்ந்தவர்கள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்து ஸ்ப்ரே அடித்த நபர்களின் பெயர்கள் சாகர் சர்மா மற்றும் டி மனோரஞ்சன் என்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் கர்நாடகாவின் மைசூர் குடகு நாடாளுமன்ற தொகுதியின் பாஜக எம்பி பிரதாப் சிம்ஹா பெயரில் விசிட்டர் பாஸ் பெற்று நாடாளுமன்றத்தின் பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்தது தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினமான நேற்று இருவர் அத்துமீறி நுழைந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். பல கட்ட சோதனைக்கு பின்னர் புகை கக்கும் கண்டெய்னருடன் ஒருவர் எப்படி நுழைய முடியும்? இது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயக கோவிலான பாராளுமன்றத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதுவரையில் இல்லாத வகையில் பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு குளறுபடி. இந்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது உடனே உரிய விசாரணை நடத்தி தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும். எதிர்காலத்தில் பாதுகாப்பு குறைபாடுகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். அது மட்டுமில்லாமல் இது சம்பந்தமாக புகார் அளிக்க குடியரசுத் தலைவரை எதிர்க்கட்சி தலைவர்கள் சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.